கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 4:1. ஃபர்ஸ்ட் ஜான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்தில் இந்த முதல் 3 அதிகாரங்கள் முழுவதும் ஒரு கிறிஸ்தவன் என்பவனுக்கு அன்பு எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லிட்டு, இப்போ அடுத்து என்ன போறாரு, சத்தியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற காரியத்தை சொல்ல விரும்புகிறாரு. மறுபடியும் இதே அதிகாரத்தில் உண்மையான அன்பு என்னங்கிறத மறுபடியும் சொல்வார். ஆனால் இப்போ எவ்வளவு கெட்டியாக நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தில் எவ்வளவு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறாங்க. அதனால எந்த ஆவியும் நம்பாம, எந்த ஆவிகள் தேவனால் வந்தாச்சா இல்லையான்னு சோதித்து பாருங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவமலை பிரசங்கத்தில் சொல்லும்போது மத்தேயு 24வது அதிகாரம் 5வது வசனத்தில், ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். எப்படி? நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி வஞ்சிப்பார்கள். அதே 24வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதை ஏற்கனவே நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆதி திருச்சபையில் இருந்த மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லி கொடுத்தாங்க. பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் முதல் 3 வசனம், அந்த 2 பேதுரு 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் முழுக்க இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லக்கூடியது. அதில் பார்த்தீங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகள் அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். என்ன? சத்திய மார்க்கமே தூஷிக்கப்படக்கூடியதா? அவர் என்ன? பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. என்ன? இப்படிப்பட்ட மக்கள் இருக்கதான் செய்வாங்க, இவங்க வரதான் செய்வாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை சொல்லும் என்ன சொன்னாரு? ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். என்ன? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஏன்னா அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் 11வது 12வது வசனத்தில் பார்க்கிறோம், பெரேயா பட்டணத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த பட்டணத்தார் மனவாஞ்சனையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ என்ன? வேத வசனத்தோடு நாம் ஒப்பிடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எச்சரித்தார். அதற்கு பின்பாக அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு மற்றும் ஆதி திருச்சபை இதை குறித்து நமக்கு மிக தெளிவாக ஒரு எச்சரிக்கை செய்தியை சொன்னாங்க. என்ன? கடைசி நாட்களில் இப்படிப்பட்டவங்க காரியங்களை செய்வாங்கன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்போஸ்தலர் சொன்னாங்க, ஆதி திருச்சபை சொன்னது. இப்போ நமக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எதையும் நம்ப முடியாதபடி அது தேவனால் உண்டாகாத பழைய பொல்லாத ஆவிகளின் மூலமாய் காரியங்களை செய்யக்கூடிய அநேகர் நம்ம மத்தியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2000 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அநேகர் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதாய், கிறிஸ்து தான் என்று சொன்னாருன்னு சொல்கிறது போய் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லக்கூடியதா ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நாளில், நம்ம இருக்கிற 2025 400க்கும் மேற்பட்டவர்கள் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி இருக்கக்கூடியது. அப்போ பாருங்க, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் சொன்னார். அதனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இது வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதா,
இவர்கள் என்ன மாதிரியான காரியங்களை சொல்றாங்க, இது உண்மையிலே வேத வசனத்தில் இருக்கிறதா, சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்தவர்களாய் வேத வசனத்தை நீங்கள் கற்று தேர தேரத்தான் உங்களுக்கு எது கெட்ட ஆவியிலிருந்து வந்தது, எது உண்மையான தேவன்கிட்ட வந்தது என்ற உணர்வை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் எப்படி சோதித்து பார்க்கறதுன்னு சொல்லி கொடுப்பாரு. முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், எல்லா ஆவியும் நம்பக்கூடாது. வேத வசனத்தோடு நாம் சோதித்து பார்க்க வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இதோ உம்முடைய வார்த்தைகளை சொன்னது போல நாங்கள் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து எது தேவனிடமிருந்து வந்தது என்பதை நாங்கள் உம்முடைய சத்திய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.